செல்லக்கிளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நலமாக இருக்கேன். இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு, இது நவரா அரிசி. இந்த அரிசியை நான் பார்த்தது கூட இல்லை. அன்னைக்கு தான் நாட்டு மருந்து கடைக்கு போகும்போது இந்த அரிசியை பார்த்தேன். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நைட்டே 4-5 அலசிட்டு நல்லா ஊற வச்சுக்கிறணும். இந்த ஊற வச்சது அரிசி 1-2 உடையுது பாருங்கள். அந்த அளவில் ஒரு 8 மணி நேரம் ஊறுனா போதும். இது நல்லா எடுத்துக்கிட்டு இதை மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை 1-2 உடச்சிக்கிறணுங்க. இந்த அரிசி ரொம்பவே பலன் தரக்கூடிய அரிசி. இந்த அளவில் உடச்சி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு இதை சமையல் பண்ண ஆரம்பிக்கணும். இது முக்கியமாக இந்த நவரா அரிசியோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினப்போம். அந்த இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான அரிசி தான் இந்த நவரா அரிசி. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. 10 சின்ன வெங்காயம் அளவில் கட் பண்ணி எடுத்து வச்சு அதில் போட்டுட்டு 4-5 கருவேப்பிலை போட்டு 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகுத்தூள் போடுறோம், அதனால கொஞ்சம் உரைக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. 1 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி அதில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக முழு மல்லி இருக்கு இல்லையா, அதை 1-2 வறுத்து இடித்து தான் போடணும். ஆனாலும் பார்த்திங்கன்னா நான் அதை முழுசாகவே போட்டிருக்கேன். 10 பல் பூடு, 1 பீஸு இஞ்சி, அதை நல்லா இடித்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறணும். ஆனால் நான் இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கின உடனே இந்த ஊற வச்ச தண்ணியவே தூக்கி அந்த அரிசியில் ஊற்றி கலக்கி ஊற்றிட வேண்டியது தான். 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. கல் உப்பையும் போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கிற வேண்டியது தான். 4 விசில் வந்தோடனே நல்லா வெந்து போயிடும். மணக்க இந்த கஞ்சி ரெடி ஆயிடும். அப்புறம் சர்க்கரை நோய்க்கு ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 40 மினரல்ஸ் அளவில் ஒரு சத்து தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய அளவில் இந்த அரிசி அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. கடைசியாக தேங்காய் பால் 1 டம்ளர் அளவில் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஊற்றி மல்லித்தலை, புதினா இலை போட்டு கலக்கி ஊற்றி குடித்து பார்த்தோம்னா உண்மையிலே சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் அதை போட மறந்துட்டு இப்போ நான் தனியாக போட்டு கிண்டிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நன்றி.